ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுத்தவரையில் இந்திய கூட்டாட்சிக்கு எதிரானது எனவும் நடைமுறைக்கு மாறானது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதன் செயல்பாட்டில் பன்முகத்தன்மையையும் ஜனநாயகத்தையும் கொன்றுவிடும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு அரசியல் சாசனத்தின் அடிப்படைக்கு எதிரான குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் தான் இதை தள்ள முயல்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், முன்மொழியப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டால் நாடு அராஜகம் மற்றும் சர்வாதிகாரத்தின் நழுவுதலை தடுக்க சிறந்த அரசியலமைப்பை உருவாக்கியவர்களால் அவ்வப்போது தேர்தல்கள் வடிவில் வைக்கப்பட்டுள்ள சட்ட சோதனைகள் மற்றும் சமநிலைகளை நீக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் அரசியலை என்றென்றும் மாற்றியமைக்க அச்சுறுத்தும் முக்கியமான சட்டத்தை நிறைவேற்ற பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இருந்த போதிலும் கூட நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் பாஜகவின் தோல்வியிலிருந்து கவனத்தை திருப்பவும் மதிப்பெண்களை தீர்க்கவும் ஒரு துணிச்சலான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவையும் அதன் பன்முகத்தன்மையையும் அரசியலமைப்பையும் காப்பாற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு தேர்தல் சீர்திருத்தம் என்ற போர்வையில் திணிக்கப்பட்ட அருவெறுப்புக்கு எதிராக போராட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மசோதா இந்திய கூட்டாட்சிக்கு எதிரானது எனவும் நடைமுறைக்கு மாறானது எனவும் இவற்றை அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்த்து போராட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.